நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். நன்மை தெரியுதா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய காரியமா? அதுல ஒன்று சேரலாம். பாவமான காரியங்கள், வரம்பு மீறக்கூடிய காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலை. பொருளாதாரத்துல அல்லது கல்வியில பல்வேறு விஷயங்களை பின்தங்கி இருக்கிறோம் சொன்னா அதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறோம். கண்ணீர் வடிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள விஷயங்கள்ல ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படுகிறார் என்றால் அதுல கண்ணீர் வடிக்கலாம், கவலைப்படலாம். ஆனால் இதை விட மிகப்பெரிய கவலை எதற்கு பட வேண்டும்? இங்க உலகத்துல ஒரு நெருப்புல ஒருத்தர் பற்றி எரிகிறார். தீ பிடிச்சு எரியும் போது யார் ரசிக்க மாட்டோம். ஓடோடு சென்று அவரை எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது தண்ணியை ஊத்தியாவது, ஏதாவது சாக்கு போர்வையை போத்தியாவது அவரை எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம், ஆசைப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. அத்தீனு நசீஹா, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள நெருப்பை விட 69 மடங்கு கொடிய நெருப்பு எது? நரக நெருப்பு. அந்த நரக நெருப்புக்குரிய ஒரு காரியத்தை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம். தர்கா வழிபாட்டின் பெயரால், பில்லி சூனியத்தின் பெயரால், தகடு தாயத்தின் பெயரால், மௌலீதின் பெயரால், இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நமக்கெல்லாம் தெரிகிறது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்த இணை வைப்பு காரியம் என்று தெரிகிறது என்றால் அந்த ஷிர்க்குக்கு எதிராக பல மடங்கு வீரியமாக நாம் பிரச்சாரத்தை கையில் எடுக்கணுமா இல்லையா? அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் 4 மாத செயல் திட்டத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் தற்போது நாம் எல்லாம் அதை வளர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்திலே கொள்கையில் நிலைத்திருப்போம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களில் ஒவ்வொரு சாரா அவரவர்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய பல்வேறு சித்தாந்தங்களை, பல்வேறு கொள்கை கோட்பாடுகள் கடைபிடித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எத்தனையோ ஏராளமான கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும் இது அனைத்தும் நாளை மறுமையில் சுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை பெற்று தருமா என்று பார்ப்போமேயானால் எத்தனை கொள்கைகள் கோட்பாடுகள் இருந்தாலும் அப்படிப்பட்ட கொள்கை அனைத்தும் நம்மை இந்த மறுமையில் வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்காது. மறுமையில் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய கொள்கையாக ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த தௌஹீத் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை அதன் பக்கம் அல்லாஹ் அவர்களை கொண்டு செல்வான் என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவம் இருக்கிறதே, இது எல்லோருக்கும் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது. இது ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய அருள்படைகளில் ஏராளமான அருள்படைகள், எண்ணிலடங்காத அருள்படைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட அருள்படைகளை நாம் சிந்தித்து பார்த்தோம் சொன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள், இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான, இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள்படைகள் தான். அதிலும் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்கிற நாம் பார்க்கக்கூடிய கண், பேசக்கூடிய நாவு, கை, கால்கள் என்று எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள்படைகள் தான். இதில் ஏதேனும் ஒன்று குறைந்து விட்டாலும் கூட அது இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய சிரமங்கள். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அருள்படைகள் அனைத்துமே நாம் மரணிக்கக்கூடிய காலம் வரையிலும் நம்மை விட்டும் பிரிந்துவிடக் கூடாது,
நம்மோடையே இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஆசைப்படுவோம். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் என்று நாம் நினைக்கிறோமோ, அதுவெல்லாம் எனக்கு 5 வருஷம் இருந்தா போதும், எனக்கு 10 வருஷம் இருந்தா போதும் என்று யாராவது சொல்லுவோமா? இன்னைக்கு செல்வங்கள் பொருளாதாரம் இருக்குன்னு சொன்னா நம்ம எப்படி ஆசைப்படுவோம்? நான் மரணிக்கிற வரையிலும் இந்த பொருளாதாரங்கிற நிலையை மட்டும் நான் விலகிவிடக் கூடாது, வறுமை என்பது எனக்கு வந்துவிடக் கூடாது, கஷ்டம் இல்லாம அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்போம். ஒருத்தருக்கு அல்லாஹ் ஒரு சொத்தை கொடுத்திருக்கிறான், அதுல ஒரு அழகிய இல்லத்தை கட்டியிருக்கிறோம் என்றால், நான் மரணிக்கும் கால வரையிலும் இந்த இல்லம் என்னை விட்டு சென்று விடக்கூடாது, எனக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறையினருக்கும் இந்த சொத்து அவர்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவோம். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நாம் எதையெல்லாம் விரும்புகின்றோமோ, இந்த அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கக்கூடிய இந்த அருள்கொடைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியது. நாம் மரணித்து விட்டால் நாம் வைத்திருக்கக்கூடிய பணம், காசுகள், நகை நட்டுகள், சொத்து சுகங்கள், இது எல்லாம் கபூர்க்கு வருமா? நாளைக்கு மறுமையில இதெல்லாம் சேருமான்னு கேட்டா கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். நாளை மறுமையில் நம்மை வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய அருள் என்று சொன்னால், இந்த ஏகத்துவம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் மறுமையில வெற்றி பெற முடியும். அப்ப இந்த உலகத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அருட்கொடைகள் எப்படி நம்மிடத்தில் இணைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அதை விட ஒரு ஆசை, அதிகப்படியான ஆசை எதற்கு கொள்ள வேண்டும்? நம்ம இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கை நாம் மரணிக்கக்கூடிய அந்த கடைசி தருவாய் வரையிலும் என்னை விட்டு விலகிவிடக் கூடாது, என்னிடத்தில் அது நினைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனா, நாம் இப்போது ஒரு 25 வயதுல, 30 வயதுல, 40 வயதுல இந்த கொள்கையில இருந்து கொண்டிருப்போம். இந்த கொள்கையில இருந்தவாறு நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறதே, அதற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே போதிட்டு இருக்கிறது. இந்த ஏகத்துவம் இல்லாமல் நாம் எவ்வளவு பெரிய அமல்கள் செய்தாலும் அதற்கான நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான்னு கேட்டா கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்க சோலைகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். வெறும் நல்லவர்கள் செய்கிறார், அதிகமான தான தர்மம் செய்கிறார், ஐவேளை தொழுகிறார், ஜக்காத்தை அள்ளி கொடுக்கிறார், லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து ஹஜ் செய்து விட்டு வருகிறார், ஒன்றுக்கு பல ஹஜ் செய்கிறார், எல்லாம் செய்கிறார். அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை அவர் குறைவைத்து விடுகிறார். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் அவர் நம்பவில்லை என்று சொன்னால் இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பயனளிக்குமா, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால், இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுருட்டி மூஞ்சிலே வீசுவான். எல்லாம் சுக்குமரா நொறுங்கி போயிடும். ஏன்? முதலில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது அமல்களுக்கு முன்னாடி நம்ம ஈமானை கரெக்டாக வைத்துக் கொள்ள வேண்டும், அடிப்படை கொள்கையில் சரியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் நம்ப வேண்டும். இதை சரியான முறையில் வைத்துக் கொள்ளாமல், அஸ்திவாரம் சரியில்லாமல் எவ்வளவு பெரிய கட்டடங்களை அமல்களாக நீங்கள் எழுப்பினாலும் அது அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. முதலாவது நம்முடைய அமல்கள் எப்படிப்பட்ட அமல்கள்? فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அது அளவு நன்மை செய்தவரும் அதனுடைய பலனை காண்பார் என்று அல்லாஹ் சொல்றானே. அணு அளவுனா என்னது? கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்பத்தில் அற்பமானதுதான் அணு என்பது. அப்படிப்பட்ட அளவு நன்மை செய்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படும். மிகப்பெரிய ஒரு நன்மை அல்லாஹ் மறுமையிலே தருவார் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். யாருக்கு இது கிடைக்கும்? அணு அளவு நன்மை செய்தவர்களுக்கும் கூலி கிடைக்கும் சொன்னா, யார் ஈமானோடு இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். அடிப்படை அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை சரியா வைக்கலனா எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சாலும் சரி, உயிரையே நம்ம அர்ப்பணித்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே அந்த கூலி கிடைக்காது. இதை முதலில் நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தருணத்துல தான் ஷைத்தான் என்ற ஒருத்தன் இருக்கான். ஷைத்தான்ங்கிறத அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஷைத்தானை பற்றி அதிகமாக எச்சரிக்கிறான். அப்படிப்பட்ட ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த ஷைத்தான் அவனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, மனிதர்களை வழிகெடுத்து நரக படுகொலியில் தள்ளுவதுதான். இதுதான் அவனுடைய சபதம், இதுதான் அவனுடைய இலக்கு. இந்த ஷைத்தானுடைய இலக்காக சூழ்ச்சியாக இருக்கக்கூடிய
இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் எப்படி இருக்கும் சொன்னா, இவன் ஏகத்துவ கொள்கையில உறுதியா இருக்கான், அல்லாஹ் மீது சரியான ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறான், ஷிர்கின் வாளை கூட தம் மீது படிவிடக் கூடாதுங்கிற அளவுக்கு உறுதியா இருக்கான். ஆனாலும் இவனை எப்படி நரகத்துக்கு கொண்டு செல்வது, இவனை எப்படி நரகத்தில் தள்ளுவது, இந்த கொள்கையை விட்டும் எப்படி அவனை விலக்கி வைப்பது என்ற ஒரு அடிப்படையில பல்வேறு சூழ்ச்சிகளை ஷைத்தான் செய்வான். இவர்களை எப்படியாவது வழிகெடுக்க வேண்டும். அணு அளவு நன்மை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கக்கூடிய அளவிற்கு தகுதி உடையவர்களாக இந்த தௌஹீத்வாதிகள் இருக்கிறார்கள். இவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்வதற்கான வழி என்ன என்று பார்த்தால், இந்த கொள்கையை விட்டு நம்மை சருக வைப்பதுதான் அவனுடைய ஒரே சூழ்ச்சி. இந்த கொள்கையை விட்டு நம்மை சருக வைப்பதற்கான சூழ்ச்சிகளில் அவன் பல்வேறு ஆயுதங்களை எடுக்கக்கூடிய நிலையில் அதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளுக்கும் இருக்கிறது. இதுல முதலாவதாக இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால், முதலில் இந்த கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அடிப்படையாக நாம் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய சில அடிப்படை அம்சங்களை மட்டும் இந்த இடத்திலே பதிவு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக நாம் எந்த ஒரு நற்காரியங்களை இந்த கொள்கையில் இருந்து கொண்டு நாம் செய்தால் அதை அல்லாஹ்விற்காகவே செய்ய வேண்டும் என்பதை முதலில் ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டும். ஏனென்றால் ஷைத்தான் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதங்களில் ஒன்று நம்முடைய உள தூய்மையை பாழ்படுத்துவது. இஹ்லாஸாக செயல்படுவதற்குரிய அந்த அமல்களை எல்லாம் அழித்து இந்த உலகத்தினுடைய நோக்கங்களை உள்ளே புகுத்தி அந்த அமல்களை நாசப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை ஷைத்தான் நம்மிடத்தில் ஏற்படுத்துவான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், இப்ப தௌஹீத் என்ற இந்த கொள்கையை விட்டும் சரி இருக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கையில் பயணிக்காத ஷிர்கிலே இருக்கக்கூடிய பல மக்கள் இடத்திலே பார்த்தால், முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலே பல இடைவெளி காரியங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு தர்கா வழிபாடு, தகடு தாயத்து, மௌலீது, பால்கிதா பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது என்று ஏராளமான இணை வைப்பு காரியங்களில் மூழ்கி கிடைக்கிறார்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கையில ஒருவர் 5 வேளை தொழுகிறார். ரமலான் மாதம் வருகிறது, ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைக்கிறார். அதிகமான அமல்களில் நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார். இவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்டா, நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருப்போம், இது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாது? அல்லாஹ்வே அதை பற்றி சொல்கிறான், லஇன் அஷ்ரக்த லயஹபதன்ன அமலுக். நபியே, நீர் இணை கற்பித்தால், நீங்க ஷிர்க் வைத்தாலும் உமது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதற்கு? நம்மை எச்சரிப்பதற்காக. இந்த நபி ஷிர்க் வைத்தா கூட அவருடைய அமல்கள் அழிந்து போய்விடும் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய நிலை எம்மாத்திரம் என்பதை சிந்திப்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபியே, நீர் இணை கற்பித்தாலும் உமது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹ் சொல்லி. எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும் அழிந்து போய்விடும். இப்ப தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நம்மை பொறுத்தவரையிலும், நம்ம அணு அளவு நன்மை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் ஷைத்தான் என்ன பண்ணுவான்? இவர்கள் ஷிர்க் வைத்த நிலையில் அவருடைய அமல்களை அழித்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் ஷிர்க் வைக்காமல் இருக்கிறார்கள், தெளிவாக கொள்கையில் இருக்கிறார்கள். இவர்களை எப்படி அமல்களை அழிக்க வைப்பது என்றால், இவர்களுடைய அமல்கள் செய்கின்ற போது அது உலகத்துடைய நோக்கங்களை உள்ள புகுத்தி விடுவோம். எப்படி ஷைத்தான் புகுத்துறான்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் 5 வேளை தொழுகிறாருன்னு வச்சுக்க, அல்லாஹ்வுக்காகவே அவர்களுடைய தொழுகை அமைத்துக் கொள்ளணும். ஆனா ஒருத்தர் தொழுகும் போது ஷைத்தான் வரும், 5 வேளை இவ்வளவு நாள் தொழுகிட்டு இருக்கிறோம், இதை யாராவது பார்த்தாங்கன்னா நம்மளை பத்தி இவ்வளவு அழகான தொழுகையா ஒரு பத்து விட மாட்டார்கள், எவ்வளவு பேணுதலா இருக்கிறாரு என்று 4 பேர் புகழ்வாங்களா இல்லையா என்ற ஒரு ஆசையை ஷைத்தான் உள்ளத்துல போடுவோம். அல்லாஹ்விற்காக மட்டுமே களப்பற்ற முறையில் செய்ய வேண்டிய அமல்களின் விஷயத்துல இப்படியான ஆசைகளை ஷைத்தான் உள்ள போடுவான். இது தொழுகையில மட்டும்தான் வருமா? எல்லா அமல்களையும் வரும். ஒரு ரத்த தானம் செய்கிறோம், ரத்தத்தை தானம் செய்கிறது சாதாரண காரியமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு மனிதரை நீங்கள் வாழ வைத்தால் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்த நன்மை என்று அல்லாஹ் சொல்றானே. அவ்வளவு பெரிய ஒரு வாக்கியத்துக்குரிய ஒரு அமலை செய்யும் போது அந்த ரத்த தானம் செய்யக்கூடியவருடைய உள்ளத்துல ஷைத்தான் வருவான். நம்ம எவ்வளவு பெரிய ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய, எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறோம், இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யும் போது 4 பேர் நம்ம பார்ப்பாங்கல்ல,
4 பேர் பா எவ்வளவு மனிதநேயம் மிக்க மனிதர், எவ்வளவு மனிதாத்மாவை இரக்கம் உள்ள மனுஷராச்சு, இவர் மாதிரி வருமா என்று 4 பேர் புகழ்வாங்களே என்ற ஒரு எண்ணம் தனக்கு வந்துவிட்டால் அவர் இரத்தத்தை எவ்வளவுதான் தானமாக கொடுத்தால் அதன் மூலமாக அல்லாஹ் ஒரு அணு அளவு நன்மை கூட எடுக்க மாட்டார், எல்லாமே சுக்குநூறாக போய்விடும். இதுதான் அடிப்படை. இது முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த கொள்கையை பயணிப்பது எந்த மனிதனுடைய புகழுக்காக இருக்கக்கூடாது, எந்த மனிதர்களுக்காகவும் இருக்கக்கூடாது, எந்த பதவிக்காகவோ புகழுக்காகவோ வேறு அங்கீகாரத்துக்காகவோ அது வேறு விதமான சுகபோக வாழ்க்கைக்காகவோ இந்த கொள்கையில் ஒருவர் பயணித்தால் அது கிடைக்கும் வரையில் தான் அவர் இந்த கொள்கையில் நிலைத்திருப்பார். எதை நோக்கமாக கொண்டு அவர் பயணிக்கிறாரோ அந்த நோக்கம் அவரிடத்தில் நிறைவேறவில்லை என்று சொன்னால் அதோடு அந்த கொள்கைக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாமல் போய்விடும். சொல்வார்கள் தௌஹீத் எங்கள் உயிர் மூச்சு என்பார்கள். உயிர் மூச்சு என்பது உண்மையான உயிர் மூச்சாக இருக்க வேண்டும், அது வெறும் பேச்சாக அமைந்துவிடக் கூடாது. இல்லை என்று சொன்னால் அது என்ன ஆகிவிடும், குறிப்பிட்ட காலத்துக்கு நான் தௌஹீத்வாதி, நான் தௌஹீத்வாதி, ஆனால் ஒரு 5 வருஷம் பார்த்தா ரொம்ப வீரியமா செயல்படுவார், இன்னும் ஒரு கூடுதலா ஒரு 10 வருஷம் வீரியமா செயல்பட்டு இருப்பார். அதுக்கு பிறகு பார்த்தா அப்படியே அந்த செல்போன்ல சார்ஜ் இறக்குற மாதிரி அவருடைய வீரியம் எல்லாம் குறைந்து போயிடும். என்னப்பா இது 5 வருஷத்துக்கு முன்னாடி தாவா என்ற வீரியமா இருக்கிறாரு, மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும், கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஆர்வம், இந்த ஆர்வம் இப்போது என்ன காரணம் என்று பார்த்து சொன்னா அடிப்படையாக வைக்க வேண்டிய ஆழமான ஒரு விஷயத்திலே நாம் போட்டு இப்படி இந்த கொள்கையை நான் மரணிக்கக்கூடிய காலம் வரையும் நானும் கடைபிடிக்க வேண்டும், பிறருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த கொள்கையை நான் கடைபிடிப்பது எந்த மனிதனுக்காக கிடையாது, நான் இருக்கக்கூடிய பதவிக்காக கிடையாது, எனக்கு கிடைக்கக்கூடிய புகழுக்காக கிடையாது. இது இல்லாமல் போனாலும் சரி, இந்த பதவி, புகழ், மரியாதை, அந்தஸ்து, பொருளாதாரம், இது அனைத்தும் என்னை விட்டு பிரிந்தாலும் இந்த கொள்கையை விட்டு நான் பிரிய மாட்டேன், இந்த கொள்கையை எடுத்துச் சொல்வதை விட்டு நான் அகல மாட்டேன் என்ற ஒரு உள்ளத்திலே சபதத்தை ஆழமாக பதிந்திருந்தால் அது நம்மை கிடைத்திருக்க செய்யும். இதைதான் திருமறை குர்ஆன்ல நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது தொழுகை, எனது வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் உட்பட அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. நான் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது மௌத் வரையுமே அது அல்லாஹ்வுக்காக தான் இருக்குமே தவிர அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இருக்குமே. ஆனால் அது எல்லாமே நாயகம் நாம் கொள்கையை நிலைத்திருக்க முடியாது. அதுக்கடுத்து நாம் கொள்கையிலே பயணிப்பதற்கு, நிரந்தரமாக நிலைத்திருப்பதற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டா, நாம் எந்த கொள்கையிலே பயணிக்கிறோமோ இந்த ஏகத்துவ கொள்கையை, இதுதான் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை தெளிவாக உணர்ந்ததினால் பயணிக்கிறோம் என்று சொன்னால், இதிலேயே நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம், நாம் கொண்டிருக்கக்கூடிய ஏகத்துவத்தை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, சத்தியத்தை எடுத்துச் சொல்வது. இதிலிருந்து நாம் கொஞ்சம் கூட சருகிவிடக் கூடாது. சருகிவிட்டோம் என்று சொன்னால் அது என்ன ஆகிரும், அவ்வளவுதான். அதுவும் நம்ம இந்த கொள்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜை குறைச்சு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த சத்தியத்தை எடுத்துரைப்பதை பற்றி பல இடங்களிலே எடுத்துச் சொல்கிறார். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மனித குலத்திலேயே தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். எதனால சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள்? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறார். ஒட்டுமொத்த மனித குலத்திலேயே நாம் சிறந்த சமுதாயம் என்ற அந்த ஒரு பட்டியலில் நாம் இடம் பிடிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதன்மையான பணி என்ன? நல்லதை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் சிறந்தவர்கள் இந்த அந்தஸ்தை பெற முடியும். அப்ப இதில் நிலைத்திருப்பதற்கு முக்கியமான விஷயம் இந்த தாவா களம். தாவா களத்தை விட்டு நாம் வெளியேறிவிட்டோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உறுதிப்பான்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். இந்த அளவுக்குனா
இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ தவறுகள், அந்த தவறுகளை எல்லாம் செய்பவர்கள் எல்லாம் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப வரதட்சணை என்பது எல்லோருக்குமே தெரியும். வரதட்சணை என்பது ஒரு தவறு. வரதட்சணை வாங்கக்கூடாது என்பது இஸ்லாத்துல இது கூடாது, இது ஹராம், இது மார்க்கத்துல கூடாது என்பது எல்லாமே நம்ம தெரிந்துதான் இருக்கிறோம். ஆனாலும் பல இளைஞர்கள் வரதட்சணை வாங்கி பெண் வீட்டிலிருந்து பொருளாதாரமாக, நகையாக, விருந்தாக என்று பல்வேறு வகையில பல பொருள்களை வாங்கி வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கிறாங்க. ஏன் தெரியாதவங்களுக்கு தெரிந்து கொண்டே தவறுகளை செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த தீமை என்று தெரிந்தும் அந்த தீமையில் போய் கலந்து கொள்கிறார்கள். அந்த திருமணத்தை ஒரு அங்கமாக நின்று அதில் பணி செய்கிறார்கள், அதை நடத்தி வைக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? ஒரு தீமை என்று தெரிகிறது என்றால் அந்த தீமைக்கு எதிராக நாம் களமிறங்கி பிரச்சாரம் செய்யாத வரை அது ஒரு பெரிய தீமையாக தெரியாது. கேட்டா சொல்லுவாங்க, தப்பு தான் சொல்லுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அதை செய்றீங்க? தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அதை போய் காரியம் இருக்கிறீங்க? தவறு என்று தெரிந்து ஏன் நடத்தி வைக்கிறீங்கன்னு கேட்டா என்ன செய்யறது? அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. இப்ப தர்கா வழிபாடு இருக்கிறது, சந்தனக்கூடு உருஸ், சந்தனக்கூடை வைபவ விழாண்டு அறிவிக்கிறாங்க. அங்க போய் கலந்து கொள்ளக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றால் எல்லாம் பக்தி பரவசத்தோடு போய் கலந்துக்கிறாங்களா? அங்க இருக்கக்கூடிய அந்த அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அருள் நம் மீது வரட்டு போறாங்களா? இல்ல. போகக்கூடிய முக்கால்வாசி 90% நபர்களுக்கு தெரியும் இதற்கு இஸ்லாத்துக்கு சம்மதம் இல்ல. இங்க நடக்கக்கூடிய வான வேடிக்கை, ஆட்டம் பாட்டம், புத்தாட்டங்கள், இது எதுக்குமே இஸ்லாத்துக்கு சம்மதம் இல்லை. இது எல்லா அனாச்சாரமும் தெரியும். தெரிந்து கொண்டும் அங்கே போய் வேடிக்கை பார்க்கிறோம், வாய் பறந்து ரசிக்கிறோம், அங்கே போய் நின்று கொண்டு அந்த கேள்விகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சொன்னா என்ன காரணம்? அந்த தீமைகளுக்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்திருந்தார். இது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காரியம், அல்லாஹ்வுடைய லஅனத்துக்கு இறங்கக்கூடிய ஒரு காரியம் இது என்று 4 மக்களுக்கு அவங்க பிரச்சாரம் செய்திருந்தால் அந்த இடத்துல காலை வைக்கிறதுக்கு உறுதி. ஏன் பல நபர்கள் தவறு என்று தெரிந்து போய் கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னா அதுல 4 பேருக்கு எடுத்து சொல்ல தாவா இல்லை. எங்கே தாவா பணியை விட்டு நாம் விலகுகிறோமோ அங்கே நம்ம கொள்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சருகி கொண்டிருக்கிறோம் அர்த்தம். ஏதோ சின்ன சின்ன மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகளால் அல்லது உலகத்தின் பல்வேறு காரணங்களால் இந்த ஜமாத்தை விட்டு பல நபர்கள் விலகி சென்றார்கள். நாம் நினைத்தோம் சரி ஏதோ மனித தவறுகளை பார்த்து இல்ல ஏதோ ஒரு நிர்வாக ரீதியாக அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் பிடிக்கவில்லை போல, அதனால அவர்கள் பிடித்த இடத்திற்கு போய் அதில் அவர்கள் கொள்கையிலே இருந்து இந்த கொள்கை வீரியமா செய்தால் எங்க இருந்தாலும் கொள்கை தானே, ஜமாத்து லேபிளா சொர்க்கத்துக்கு நம்மளை கூட்டு செல்ல போது இல்லதானே. அப்படிங்கும் போது இந்த கொள்கையிலேயாவது சரியாக இருந்து கொள்கையை சத்தியத்தை பிறருக்கு எடுத்து சொன்னு செல்வார்கள். ரொம்ப வீரியமா போட்டி போடுவாங்க. யார் தௌஹீத் ஜமாத் தௌஹீத அதிகமா சொல்லுதா, வீரியமா சொல்லுதா, நாங்க சொல்றோமான்னு பாத்துருமான்னு சொல்லி தௌஹீதை எடுத்து சொல்வதில் போட்டி போடுவார்கள் என்றெல்லாம் சில உள்ளத்துல ஓரமா ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா பலரை பார்க்கிறோம் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய இந்த கட்டமைப்பை விட்டு விலகிய பிறகு பல விஷயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். தாவா களத்திலே அவர்கள் வீரியம் குறைந்தவர்களாக உலகத்திலே இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகளை மட்டுமே அதிகமாக முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக பலர் ஓப்பனாக டிக்ளேர் பண்றாங்க, நாங்கள் தௌஹீத்வாதிகள் தான், ஆனால் நாங்கள் பொது நீரோடையில் பயணிக்கக்கூடியவர்கள், எல்லோருடையும் கலந்து நாங்கள் பயணிக்கக்கூடியவர்கள் டிக்ளேர் பண்றாங்க. கலக்கலாம், எதிலே கலக்கணும்? நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். நன்மை தெரியுதா? இறையச்சமுத்தை ஊட்டக்கூடிய அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய காரியமா? அதுல ஒன்று சேரலாம். வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியங்கள் வரம்பு மீறக்கூடிய காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலை, மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக இதுவெல்லாம் கூடும் என்று ஃபத்வா கொடுக்கக்கூடிய நிலை, பல்வேறு உலகத்தில் நடக்கக்கூடிய பொருளாதாரத்தில் அல்லது கல்வியில பல்வேறு விஷயங்களை பின்தங்கி இருக்கிறோம் சொன்னா அதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறோம். கண்ணீர் வடிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள விஷயங்கள்ல ஒரு முஸ்லிம் பாதிக்கப்படுகிறார் என்றால் அதுல கண்ணீர் வடிக்கலாம், கவலைப்படலாம். ஆனால் இதை விட மிகப்பெரிய கவலை எதற்கு பட வேண்டும்? யோசித்து பாருங்கள். இங்கே உலகத்தில் ஒரு நெருப்பு இருக்கு, நெருப்புல ஒருத்தர் பற்றி எரிகிறார். தீ பிடிச்சு எரியும் போது யார் ரசிக்க மாட்டோம், ஓடோடு சென்று என்ன செய்வோம், அவர் எப்படியாவது காப்பாற்றணும்,
எப்படியாவது தண்ணியை ஊத்தியாவது ஏதாவது சாக்கு போர்வையை போத்தியாவது அவரை எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம், ஆசைப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்கிறது, அத்தீனு நசீஹா, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள நெருப்பை விட 69 மடங்கு கொடிய நெருப்பு எது? நரக நெருப்பு. அந்த நரக நெருப்புக்குரிய ஒரு காரியத்தை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம். தர்கா வழிபாட்டின் பெயரால், பில்லி சூனியத்தின் பெயரால், தகடு தாயத்தின் பெயரால், மௌலீதின் பெயரால் இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நமக்கெல்லாம் தெரிகிறது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்த இணை வைப்பு காரியம் என்று தெரிகிறது என்றால் அந்த ஷிர்க்குக்கு எதிராக பல மடங்கு வீரியமாக நாம் பிரச்சாரத்தை கையில் எடுக்கணுமா இல்லையா? இந்த சமுதாய பிரச்சனையை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் இணை வைப்பு காரியங்களை செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொதிக்கணுமா இல்லையா? அதை பார்த்து கண்ணீர் வடிக்கணுமா இல்லையா? ஆனால் அதை பிரச்சாரம் செய்யறாங்கன்னு சொன்னா அவங்கள போய் என்ன செய்யறது? இவர்களால் தான் இன்னைக்கு சமுதாய பிளவு ஏற்படுது. நீங்க சொல்ற முறை கடுமையா சொல்றீங்க. எது நிரந்தர நரகத்துக்குரிய அழைத்து செல்லக்கூடிய காரியம் இதை செய்யாதீங்கன்னு சொன்னா இது கடுமையா இருக்கா? சில தவறுகளை சில இடங்களில் தயவு தாட்சியம் இல்லாமல் தான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் பழகக்கூடிய விஷயத்திலே மற்றவர்களோடு அது மென்மையாக பழகுவது, நளினமாக நடந்து கொள்வது, அது தனிப்பட்ட பண்புலே ஒவ்வொரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு. ஆனால் சத்தியத்தை சொல்வதில் என்ன செஞ்சிடக்கூடாது? அட்ஜஸ்ட்மெண்ட், சமரசம் செய்து விடக்கூடாது. அதுல மனம் புண்பற்று விடக்கூடாது என்பதற்காகவே சத்தியத்தை என்ன செய்யறது? மூடி மறைக்கிறது. அப்ப நம்ம பார்க்கணும், இன்றைக்கு இந்த ஜமாத்திலே பயணிக்கிறோம் என்று சொன்னால் நாம் இந்த கொள்கையில் நிலைத்திருக்க வேண்டும், இந்த ஏகத்துவத்தில் பயணிக்க வேண்டும். வேற எந்த ஒரு மனிதனுக்காக நான் பயணிக்கவில்லை என்ற உளப்பூர்வமான அந்த உள தூய்மையோடு பயணித்தால்தான் இந்த கொள்கையில் நிலைத்திருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் எத்தனையோ நபர்களை அல்லாஹ் நம் கண் முன்னாடி படிப்பனையாக காட்டிக் கொண்டிருக்கிறான். எந்த ஒரு தனி நபரையும் விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை நாம் பயன்படுத்தவில்லை. ஆனாலும் சில நபர்களை அல்லாஹ் கண்கூடாக காட்டுகிறான். இந்த ஜமாத்தினுடைய மிகப்பெரிய தலைமை பொறுப்பிலே இருந்தவர்கள், இந்த ஜமாத்திலே எவ்வளவு பெரிய ஒரு தாயாக இருந்தவர்கள் என்றெல்லாம் நாம் பிரமித்த பல நபர்கள், இந்த கொள்கைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு, கொள்கையினுடைய வாடையே இல்லாத அளவுக்கெல்லாம் சில நபர்களை அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்குன்னு சொன்னா தர்காவுடைய அந்த சமாதி முன்னாடி கையேந்திய அங்கே நின்று பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு, மௌலீதை ஓதக்கூடிய அளவுக்கெல்லாம் தௌஹீது பிரச்சாரத்தை செய்த தாய்களாக இருந்தவர்களே சில நபர்களை அல்லாஹ் மாற்றி இருக்கிறான் என்றால் இந்த இடத்தை நாம் யோசிக்க வேண்டும். இந்த கொள்கையில் பயணிப்பது இறைவனுக்காகவே தவிர வேறு எதற்காகவும் இருந்தோம் சொன்னா அதுவும் நம்மளை சரிக்கிவிடும். அதே நேரத்தில் இந்த கொள்கையை தொடர்ச்சியாக வீரியமாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தாதான் நமக்கு அல்லாஹ் அந்த உறுதியை தருவான். நாம் பிரச்சாரம் செய்யும் போது 2 வகையான நன்மை இருக்குது. ஒன்று, நம் மூலமாக ஒருவர் நேர்வழிக்கு வந்து விட்டால் அவர் செய்யக்கூடிய நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். அவருக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதே நன்மை நமக்கு கிடைக்கிறது. அது மிகப்பெரிய பாக்கியம். அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த கொள்கையின் எடுத்து சொல்வதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் ஒரு உறுதியும் தருகிறான். கடைசி வரையில் ஈமானிய உறுதி கிடைக்கும். அந்த ஈமானிய உறுதியோடு பயணிக்க வேண்டுமானால் தாவாவை வீரியமாக எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கடுத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு இறுதியான ஒரு விஷயம், நாம் என்னதான் இஹ்லாஸோடு பயன்படுத்தினால் நம்முடைய பணியை செய்தாலும் சரி, தாவா களத்தில் வீரியமாக இருந்தாலும் சரி, இறுதியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அடிப்படையான விஷயம், அல்லாஹ்விடத்தில் இதற்காக கோரிக்கை வைப்பது. இறைவா, எனக்கு இந்த நேர்வழியை தந்திருக்கிறாய், இந்த நேர்வழியில் என்னை நிலைத்திருக்க செய் என்று அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட துஆவை அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தருகிறான். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. எங்கள் இறைவா, எங்களுக்கு நேரான வழியை காட்டிய பிறகு எங்கள் உள்ளங்களை தடம்புரள செய்து விடாதே. இந்த துஆவை கொஞ்சம் அந்த அர்த்தத்தை சிந்திச்சு பாருங்க. ஒரு துஆவை அல்லாஹ் கற்றுத் தருகிறான் என்றால் அது வீணா கற்றுத் தருவானா? நேரான வழியை காட்டிய பிறகு எங்கள் உள்ளங்களை தடம்புரள செய்து விடாதுன்னு அல்லாஹ் சொல்லி தர்றானா? என்ன அர்த்தம்? அது நேர்வழி கிடைப்பது மட்டும் முக்கியம் அல்ல, அந்த நேர்வழி கிடைத்தாலும் தடம்புரளக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். தடம்புரண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான்,
நேர்வழி காட்டிய பிறகு எங்கள் உள்ளங்களை தடம்புரள செய்து விடாதே. வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, உனது அருளை எங்கள் மீது பொழிவாயாக. அல்லாஹ்விடத்திலே இதற்காக எத்தனை பேர் நம்ம துஆ செஞ்சிருக்கிறோம்? இப்படிப்பட்ட துஆவை அதிகமாக கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்காக இறை தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த துஆவை அதிகமாக செய்தார்கள். இந்த கருத்தில் அமைந்த ஒரு அழகிய பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடிய எனது இறைவா, சப்பித் கல்பி அலா தீனிக், எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் பக்கமே நிலைத்திருக்க செய்வாயாக. இப்படிப்பட்ட துஆ பாருங்க. உள்ளங்களை புரட்டக்கூடியவன் யாரு? அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையில இருக்குது. யார் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக பயணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நிலைத்திருக்க வைப்பான். வேற வேற நோக்கம் இருக்குதா? வேற அந்த மனுஷனுக்காக இருக்கிறாங்களா? வேற பதவிக்காக, பொருளாதாரத்துக்காக, உலக காரணத்துக்காக இருக்கிறாங்கன்னா அல்லாஹ் பார்ப்பான். இவன் சரியில்லை, இவனுடைய நோக்கம் சரியில்லை, இவனுடைய நியத்து சரியில்லை, ஒரே புரட்டு தான் முடிச்சு. அது எவ்வளவு பெரிய அறிவினுடைய உச்சத்தில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, இவரா அப்படிலாம் நம்ம இதில் ஆச்சரியப்படவே வேண்டியதில்லை. எல்லாமே அல்லாஹ்வுடைய 2 விரல்கள் கடையில தான். அல்லாஹ்வுக்கு பயப்படணும். இன்றைக்கு 25 வயதிலே ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு நாம் இந்த கொள்கையில் இருப்போம், இதே மாதிரி இருப்போமா, இதே உறுதி இருப்போமா என்பதை நாம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அப்ப நாம் மவுத்து ஆகக்கூடிய அந்த கடைசி தருவாயில நிலைத்திருக்கணும்னு சொன்னா, உள்ளங்களை புரட்டக்கூடிய எனது ரப்பே, எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்திலேயே நிலைத்திருக்க செய் என்று அல்லாஹ்வுடைய தூதரே கேட்டார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம் யோசித்து பாருங்கள். இந்த துஆவை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்போம், அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு பயணிப்போம். இந்த தாவாவை இறுதி மூச்சு இருக்கும் வரையிலும். இன்னைக்கு தௌஹீத் என்றால் என்னவென்று தெரியாத, ஷிர்க் என்றால் என்னவென்று தெரியாமல் பல்வேறு பாவங்களில் மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த சத்தியத்தை தொடர்ச்சியாக எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்போம் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.